பெற்ற மகளுக்கு உடல் ரீதியாக தொல்லை கொடுத்த நபருக்கு 14 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வழங்கினார் மகிழா நீதிமன்ற நீதிபதி சத்யா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கணக்கன்வயல் கிராமத்தில் 3.7/2020 அன்று ஒரு புகார் மனு வழங்கப்பட்டது. அதில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜாம்பவான் என்பவரின் மகன் ஜெய்சங்கர் பெற்ற மகளுக்கு உடல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக புகார் வழங்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஹேமலதா இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டார். அப்பொழுது ஜெய்சங்கரின் மனைவி பிரிந்து வாழ்வதாகவும் வேறு ஒரு நபருடன் திருமணம் செய்துவிட்டு சென்றதாகவும், ஜெய்சங்கருக்கு ஒரு ஆண் மகன் ஒரு பெண் குழந்தை இருந்த நிலையில் ஜெய்சங்கரின் மனைவி ஆண் குழந்தையை அழைத்து கொண்டு சென்று விட்டதாகவும், பெண் குழந்தையை ஜெய்சங்கர் வளர்ப்பில் வளர்ந்து வந்ததாகவும், 2016ஆம் ஆண்டு முதல் ஜெய்சங்கர் மதுவுக்கு அடிமையாக இரவு நேரங்களில் பெற்ற மகளுக்கு உடல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும், இது பற்றி தன்னுடைய மகளுக்கு எதுவும் தெரியாத நிலையில் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் ஜெய்சங்கரின் மகள் ஜெய்சங்கரின் மனைவி சந்தித்துள்ளார். அப்பொழுது வீட்டில் அப்பா இதுபோன்று நடந்து கொள்வதாக தாயிடம் தெரிவித்தார். ஜெய்சங்கரின் மனைவி பரிதவித்து போனார். ஜெய்சங்கரின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் வழங்கியதால் இது சம்பந்தமாக விசாரணை முடிந்த நிலையில் ஜெய்சங்கர் கைது செய்யப்பட்டார். 3/7/2020 அன்று பெறப்பட்ட மனுவின் மீதான விசாரணை இன்று புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நிறைவுற்று குற்றஞ்சாட்டப்பட்ட ஜெய்சங்கர் குற்றவாளி என தீர்ப்பளித்தார் மகிழா நீதிமன்ற நீதிபதி டாக்டர் சத்யா. மேலும் இந்த வழக்கில் உடல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும், மகள் என தெரிந்தும் உடல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மேலும் 60,000 ரூபாய் நஷ்டஈடு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் தமிழக அரசுக்கு உத்தரவில் பெண் குழந்தைக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அரசு வழங்க வேண்டும் என பரபரப்பான தீர்ப்பை இன்று வழங்கினார். இதையடுத்து ஜெய்சங்கரை காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்.